சதீஷ் காமெடி ஆக்டரு, கருணாகரன் காமெடி ஆக்டரு, அதுபோக புகழ் வேறு இருக்கிறாரு. அட சக்க இந்த படம் செம காமெடியாக இருக்க போகுது. மக்களே வாங்க இந்த முஸ்தபா அப்படிங்கிறோட படத்தோட ரிவ்யூ இன்றைக்கி பார்க்கலாம். சதீஷ் வந்து ஒரு டிவியில் ஆங்கராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒரு பொண்ணை ரொம்ப முயற்சி பண்ணி லவ் பண்ணி வீட்டோட சம்மத்தோட கல்யாணம் பண்ண ரெடி ஆகிட்டுருக்கிறாரு. ஒரு 2 நாளில் கல்யாணம். அதுக்கு முதல் நாளில் வந்து ஒரு வீடியோ ஒன்று வருது. சதீஷ் வந்து வேறு யாரோ ஒரு பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணுறதா ஒரு வீடியோ ஒன்று வருது. அதை பார்த்து கல்யாணமே நிற்கிற சூழ்நிலை உருவாகுது. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சதீஷ் வந்து அவர் ஃப்ரெண்டு சுரேஷை கூப்பிட்டு இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பல இதில் முயற்சி பண்ணுறாங்க. அவங்களால முடியல. அப்புறம் வந்து கருணாகரனை மொபைல் ஹேக்கராக இருக்கிறாரு. அவரை வந்து கூப்பிட்டு இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்குறேன்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி இப்படி இதோட இதுலேயே கதை போயிட்டுருக்குது. ஆனால் இது என்ன தான் இருந்தாலும் சதீஷ் வந்து இருக்கிறதுனால காமெடி இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் போனால் சுத்தமாக காமெடியே ஒர்க் அவுட் ஆகலை. கருணாகரன் காமெடியே ஒர்க் அவுட் ஆகலை. ஏதோ கொஞ்சம் சிரிக்க வைப்பாங்கன்னு பார்த்தா சிரிப்பு கண்டிப்பாக வரலைங்க. டோட்டலாகவே படமே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. எங்கெங்கேயோ போகுது, எங்கெங்கேயோ வருது. ஒரு கோர்வையே இல்லாமல் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி நாம் என்ன சீக்கிரம் படத்தை முடியுங்கப்பா, யார் அனுப்புனா தான் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணிகிட்டு இருக்குது. சரி என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தோம்னா ஏதோ மொபைல் வந்து காமெடி படம்னு போனோம்னா சுத்தமாக காமெடியே இல்லை. முஸ்தபா இந்த படம் கண்டிப்பாக சிரிப்பு வரலப்பா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது.